அனைவருக்கும் வணக்கம். கிருஷ்ண ஜெயந்தி சிறப்பு வழிபாடு பற்றி இந்த காணொளியில் காண்போம். மும்மூர்த்திகளில் ஒருவரான மகாவிஷ்ணுவின் 8வது அவதாரமே கிருஷ்ண அவதாரம் ஆகும். கிருஷ்ணர் அவதரித்த தினத்தையே கிருஷ்ண ஜெயந்தி, கோகுலாஷ்டமி, ஜென்மாஷ்டமி என்ற பெயர்களில் நாம் கொண்டாடுகிறோம். கிருஷ்ண ஜெயந்தி தினத்தன்று கிருஷ்ணரை நம் வீட்டிற்கு வந்து நமக்கு அருள் புரிவதாக ஐதீகம். அன்று அதிகாலை வீட்டை சுத்தம் செய்து மாக்கோலமிட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி பூக்களால் அலங்காரம் செய்ய வேண்டும். பின்னர் அரிசி மாவினால் சிறிய கால் தடங்களை வீட்டு வாசலில் இருந்து பூஜை அறை வரை பதிக்க வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் அந்த கிருஷ்ணரே நம் வீட்டிற்கு வருவது போல் நம்புகின்றனர். வீட்டில் கிருஷ்ணர் சிலை அல்லது கிருஷ்ணர் படம் இருந்தால் அதனை சுத்தம் செய்து பூக்களால் அலங்கரித்து அவருக்கு மிகவும் விருப்பமான வெண்ணெய், முறுக்கு, பால் போன்ற நெய்வேத்தியங்களை படைக்கலாம். கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ணரை குழந்தையாக பாவித்து வழிபடுவது சிறப்பு. அன்றைய தினம் விரதமிருந்து வழிபடுபவர்களுக்கு மகிழ்ச்சி, செல்வ வளம், நிறைவான வாழ்க்கை அமையும் என்பது ஐதீகம். அது மட்டுமன்றி இந்த நாளில் விரதமிருந்து வழிபடுபவர்களுக்கு பெருமாள் மற்றும் மகாலட்சுமியின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும். கிருஷ்ண ஜெயந்தி அன்று கூற வேண்டிய மந்திரம்: ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, அல்லது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திரத்தை தொடர்ந்து கூறி வழிபடுவதன் மூலம் பரமாத்மாவான கிருஷ்ணரின் அருள் நிச்சயம் நமக்கு கிட்டும். நன்றி.